السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகி நம் அனைவரின் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாகவே தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக. அன்பிற்கினிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே தனக்காக செய்ய வேண்டிய கடமைகள் 5இல் ஒன்றாக வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்த மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா என்ற வசனத்தின் மூலமாக யார் அல்லாஹ்வுக்காக சக்தி பெற்றிருப்பவர்கள் ஹஜ் செய்கிறார்களோ என்ற ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்கின்றான். அவ்வாறு ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை பரிபூர்ணமான காரியமாக நல்ல எண்ணங்களோடு நன்மைகள் நிறைந்த ஒரு ஹஜ்ஜாக அவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது என்னால் அங்கீகரிக்கப்பட்ட என்னால் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக அதை ஆக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்க செய்யறதுனால என்னுடைய கசானா அங்க என்ன செய்ய போறது கிடையாது, நிறைய போறது கிடையாது. நீங்க இந்த ஹஜ்ஜுக்கு வந்துதான், இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுதான் என்னுடைய கண்ணியம் என்னுடைய கௌரவம் உயரணுங்கிற அவசியமும் கிடையாது. இவைகள் அனைத்தை விட்டும் நான் தேவையற்றவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். நாம் சில பல லட்சங்கள் செலவழித்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து செய்யக்கூடிய இந்த பயணம், இந்த அமல் முழுக்க முழுக்க அது எவர்கள் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. சக்தி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் 2 விதமான சக்தி. ஒன்று பொருளாதாரத்தின் மேம்பாடு, இன்னொன்று உடல் ஆரோக்கியத்தின் சீரான ஒரு அமைப்பு. இது இரண்டும் ஒருவருக்கு எப்பொழுது ஒன்றாக அமைகிறதோ அப்பொழுது அவருக்கு இந்த ஹஜ் என்ற கடமையும் அவருக்கு அவசியமாக ஆகிவிடுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஹஜ் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்ன, அந்த அபரிமிதமான பாக்கியம் நமக்கு எதை தருகிறது என்று பார்க்க போனால், நாயகத்தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அவர்கள் மூலமாக இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு அற்புதமான செய்திதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுப செய்தியாக தெரியப்படுத்தப்படுகிறது.
என்ன சுப செய்தி? ஒரு இடத்திலே கேட்டார்கள், நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த இடத்திலே நீ ஏகத்துவ வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கையை பிடித்து நான் ஷஹாதா சொல்லி கலிமா சொல்லிவிட்டால் எனக்கு என்ன நன்மை என்பதாக கேட்டார்கள். எனக்கு அதனால என்ன ஃபாயிதா என்று கேட்டார்கள். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நாம் செய்த அத்துணை சிறிய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக மன்னித்து
காசியா இருக்கிறவரு அல்லது ஹையஸ்ட் இந்தியன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர், அவருக்கெல்லாம் வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்கும். அது ஒரு நாட்டினுடைய முக்கிய ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருந்தா அவருக்கு அந்த நாடு என்ன செய்யும், வருஷத்துல ஹஜ்ஜுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்கும். நீங்க போகலாம் போகலாம், உங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படிங்கிற. அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தங்களுடைய அதிகார நிலைக்காக அந்த ஹஜ்ஜுக்கு வருவார்கள். இங்கே நியத்து என்ன செஞ்சு போயிருது, அடிபட்டு போயிருது. ஏன்னா அவரோட உள்ளத்துல நம்ம நினைச்சா போராட்ட ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நம்ம சர்வீஸ்ல இருக்கோம், நம்ம பொறுப்பா இருக்கோம், நம்ம நினைச்சா கவர்மெண்ட் சர்வீஸ் எப்பதான் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ரசூலுல்லாஹி அப்பவே சொல்றாங்க பாருங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யும் ஹஜ்ஜி இது ஒரு ஆணவத்தின் அடையாளமான ஹஜ். ஏன்னா நமக்கு ஹஜ்ஜுங்கிற ஒரு தடவை கிளம்பு ரசூலுல்லாஹ் அங்கேயே பிறந்து வளர்ந்திருந்தார்கள். அவர்கள் செய்யற ஹஜ் எத்தனை, ஒரே ஹஜ் தான். அப்போ முதலில் இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இரண்டாவது யார் தெரியுமா, அல்லாஹ் அக்பர். இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள் பிசினஸ் நோக்கத்தோடு ஹஜ் செய்வார்கள். ஏன்னா அங்கு வரக்கூடியவர்கள் பல நாட்டை சார்ந்தவர்கள் வருவார்கள். அந்த பல நாட்டினுடைய வியாபாரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நாட்டுக்கு இவர் நேரடியாக போக முடியாது, வர முடியாது. ஆனா அங்கே அவரை சந்திக்கலாம். அந்த நாட்டில் என்ன தேவைன்னு கேட்கலாம். அந்த எங்க நாட்டில் ரொம்ப சீப்பா கிடைக்குது, இதுல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன், நீங்க என்ன செய்யுங்க, உங்க நாட்டில் என்ன சீப்பா கிடைக்க சொல்லி அதை எனக்கு இம்போர்ட் பண்ணி கொடுங்க என்று சொல்லி ஏற்றுமதி இறக்குமதிக்குண்டான ஒரு பிசினஸ் டீலிங்காக இந்த செல்வந்தர்கள், பிசினஸ் மேன்கள், வியாபார பெருமக்கள் செய்யக்கூடிய ஹஜ் இரண்டாவது ஹஜ். இதிலும் என்ன ஆகி போயிருது, அல்லாவுக்காக வீட்டுக்கு வர்றேங்கிற எண்ணம் அடிபட்டு போயிருது. நல்லா பாதுகாப்பாங்க. மூன்றாவது சொன்னாங்க, யாசகம் கேட்பதற்காக ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர். அங்க போனா பல நாட்டு மக்கள் வருவாங்க. சதக்கா ஒண்ணுக்கு 1 லட்சம் நன்மை. அப்ப என்ன செய்வாங்க, அதிகமா தர்மம் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டோம்னு சொன்னா சில வருஷங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா வாழலாம் என்ற எண்ணத்தோடு சில ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் யாசகத்தின் நோக்கத்தோடு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுக்கு வருவாங்க. இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. நாலாவது சொல்றாங்க, நாலாவது ஆளுங்கள் விஷயமாக இவர்கள் தங்களுடைய பெருமைக்காக இவர்கள் அங்கே ஹஜ் செய்வார்கள். சொல்றாங்க இல்லையா, இவர் தலைமையில நாங்க போனோம், இவர் நமக்கு நல்லா பயம் பண்ணாரு, நல்ல விளையாட்டியா இருந்தாரு, நல்லா பாதுகாப்பானாங்க. ஹாஜிகளுக்கு ஹிதமத் செய்ய வேண்டிய நோக்கத்தோடு செல்வது என்பது வேறு. ஆனால் இப்படி ஒரு 50 பேர் 100 பேர் ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிட்டு வந்து அங்க நம்ம பண்ற பயானெல்லாம் அவர்கள் கேட்டு போய் அவங்க நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நம்மளுடைய பேர் போல தமிழ்நாட்டில் நல்லா ஒளிவிட்டு பார்க்கும் என்ற எண்ணத்தோடு ஒரு ஆணின் ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் அவர் செய்வார் என்று சொன்னால் அதுவும் தவிர்க்கப்பட வேண்டியது. நான் சொல்ல நபி பெருமானார் சொல்றாங்க, அன்பின் பெருமக்களே, ஒரு தடவைக்கு பல தடவை ஹஜ் செய்யக்கூடாதா, உம்ரா செய்யக்கூடாதா, செய்யலாம், தவறு இல்லை. ஆனா அங்க நோக்கம் கணக்கிடப்படுகிறது. அல்ல அதை பார்க்கலாம். 2010 ஹஜ்ஜுக்கு போனேன். அங்க சில அமல்களை சரியா செய்யாத மாதிரியே மன உறுத்தலா இருக்குது. அதனால இன்னொரு ஹஜ்ஜு போய் சரியா செய்யணுங்கிற எண்ணம், அதுக்காக 2வது ஹஜ்ஜு போறேன். இந்த நியத்தை என்ன செய்யலாம், நல்லா கவனிக்கலாம். போன உடம்பு ஹஜ்ஜுக்கு போனேன். ஆனா சைத்தானுக்கு கல்லறி நடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. ஏன்னா ஹஜ்ஜுடைய அர்கான்கள், ருக்குன்கள், அதனுடைய கடமைகள் என்னென்ன எப்ப செய்யுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டைம் டேபிள் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒன்று தவறுதலாகி போச்சு. எனக்கு அது மனசுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு நிம்மதி தராத ஒரு ஹஜ்ஜாக இருக்குது. அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள படுமா படாதாங்கிற
அல்லாஹ் புறத்திலிருந்து அறிவிச்ச அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 6 லட்சம் பேர் வந்திருக்கிறதா தெரியும். இது அப்போ. இப்போ 30 லட்சம் 40 லட்சம் போயிட்டு இருக்காங்க ஒரு விஷயம். இது அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்த காலத்துல அப்பயே 6 லட்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க. 6 லட்சம் மக்கள் இவ்வளவு பேருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்குறான், இவ்வளவு பேருக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்குறான், இவ்வளவு பேருக்கு அல்லாஹ் கவனிச்சுறான் அப்படின்னு இன்னொரு மலை கேட்கிறாங்க. அப்ப இந்த மலைக்கு சொல்றாங்க, ஆமா வாஸ்தவம் தான், இந்த 6 லட்சம் மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், 6 லட்சம் மக்கள் அல்லாஹ் பொறுத்துக்கிறான், இவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யறான். ஆனா விஷயம் தெரியுமா, இதுக்கு காரணம் இந்த ஹஜ்ஜுக்கு வராத ஒருத்தருடைய காரணம் தான் சொல்றாங்க. அப்ப இந்த இன்னொரு மலைக்கு அதிர்ச்சி கேட்கிறாரு, என்ன சொல்றீங்க? மலக்குமார்களுக்கு சொந்தமா சிந்திக்க செய்ய பேச எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணப்பட்டவங்க தான். அல்லாஹ்வால் பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மலக்கிட்ட இருந்து செய்தி வருது அப்துல்லா முபாரக் அவர்களுக்கு கனவின் மூலமாக. ஆமாப்பா, இந்த 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜை கபூலாகிறதுக்கு காரணம் திமிஷ்க் நகரில் இருக்கக்கூடிய அலி இப்னு முஅஃபக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், ஒரு சிறப்பு திக்கிற தொழிலாளி. அவர் காரணமாக 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யறான்னு சொன்ன உடனே இந்த சம்பவம் அப்படியே கனவு முடியுது. முடிச்சு பதவி போயிடுறாங்க அப்துல்லா இப்னு முபாரக். இது எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு தூரங்கள்ல இருந்து இகராவோட இந்த ஹஜ்ஜுக்காக இவ்வளவு அமல்களை கஷ்டத்தில் செஞ்சிருக்கிறோம். 6 லட்சம் பேருடைய கபூல் ஹஜ்ஜுக்கே வராத அந்த அலி இப்னு முஅஃபக் என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்தால ஹஜ்ஜு முடிஞ்சிச்சு. நேர திமிஷ்க் நோக்கி பயணத்தை மேற்கொண்டார். யாரு? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி. ஒரு வழியா அவர் பேரு தெரிஞ்சு அவர் இந்த தொழில் செய்யறாரு தெரிஞ்சு போச்சு. ஈஸியா ஆளை கண்டுபிடிச்சாங்க. இந்த அப்துல்லா இப்னு முபாரக் அவரு அந்த உலகம் முழுக்க இஸ்லாமியர்களிடத்திலே ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ்களை வல்லுநர். பேரு தெரியும், ஆனா ஆள் பார்த்தது கிடையாது. அப்பதான் இந்த பேஸ்புக் இதெல்லாம் கிடையாது இல்லையா, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் புகைப்படம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். இப்போ அவங்க சாதம் சொல்லிட்டு உள்ள போறாங்க. நீங்க யாரு? நான் தான் அப்துல்லா இப்னு முபாரக். நீங்களா? அல்லாஹ் அக்பர். உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பேன் தெரியுமா? நீங்களே எப்படி என்ன விஷயம்? இல்ல, ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம், அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சோகமாயிட்டேன். என்ன சோகமாயிட்டீங்க? நானும் வந்திருக்க வேண்டியது அல்ல. நான் என்ன விஷயம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 30 வருஷமா நான் ஆசைப்பட்டு நான் சிறப்புக்கு அதுல என்ன பெருசா வந்துட போகுது. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய சிறுசா 30 வருஷம் சேகரிச்சு நம்மளுடைய முன்னோர்களின் பணம் அப்படித்தான் முன்னேற சேகரிச்சாங்க. எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சத பியூர் ஹலால எப்படி பண்ண சேர்த்தாங்க? ஹஜ்ஜுக்கு போகணும் நீயத்தோட சேர்த்து வச்சாங்க. இன்னைக்கு தான் டபக்கு அமௌண்ட் ஒரு ஹஜ்ஜுக்கு போயிடலாம் அப்படின்னு டபக்கு நம்ம கிளம்புறோம். இதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. எப்படி அந்த நியத்திலேயே ஒவ்வொரு நாளையும் கழிச்சு அந்த நியத்திலேயே ஒவ்வொரு வியாபாரத்தையும் பண்ணி எப்படி இருந்திருக்கும். அந்த பரிசுத்தமான ஹஜ்ஜு, அந்த பவர்ஃபுல் ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்கு அங்கீகரிக்கப்படுவதற்கு எவ்வளவு தகுதியான ஒன்றா இருந்திருக்கும். அதுபோல நம்மளும் ஆக்கணும், நம்மளும் சிறுசேமிப்பு வைக்கணும், ஹஜ்ஜுக்கு கொஞ்சமா சேர்க்கணும். அப்ப 30 வருஷம் சேர்த்து ஒரு வழியா 3000 பேரும் சேர்த்துட்டேன். ஹஜ்ஜுக்கு போயிட்டு அது போதுமானது. இந்த சமயத்துல இந்த ஹஜ்ஜுக்கு போற பயணத்தை சொல்றதுக்காக என்ன செய்யறேன்? அப்ப பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல, அந்த மாதிரியான கிடையாது. அப்படியே பாரதத்தில் கிளம்ப வேண்டியதுதான். பக்கத்து வீட்டுக்காக போனேன். அங்க நல்ல வணக்க சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டு பேர பேச்சு எல்லாரும் குழந்தைகளும் பேசிக்கிட்டு கலகலப்பா இருந்தாங்க. நான் அந்த சமயம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அப்ப என் மனசுல பட்டுச்சு, பரவாயில்ல எல்லாரும் நல்ல சந்தோஷமான நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வீட்டுக்காரர் வாங்குவாங்க, என்ன இப்படி திருப்பூர் வந்துட்டீங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மன்னிக்கணும், உங்களை சாப்பிட்டு போகும்போது சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் நானு அப்படின்றாரு. ஏன் என்ன விஷயம்? அதான் நல்லா மனக்கதோட உணவு ரெடி ஆகிட்டு இருக்கு, நல்லா தெரியுது. எனக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? பத்தலையா, கொஞ்சமா இருக்குதா, என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே வீட்டுக்காரர் அப்படியே மௌனமாயி முடிஞ்சு கண் கலங்க சொல்றாரு. நாங்க யாருக்கும் இது வரைக்கும் வெளியில சொல்லிக்கிறல, ஆனா இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, எங்க நிலைமை தெரிஞ்சுட்டீங்க. இப்ப நான் இந்த காரணத்தை சொல்லி
ஒரு நிலைமையாக ஆயிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் கொஞ்சம் தொலைவுல ஒரு செத்த கலந்து கொண்டு இருந்துச்சு. அதை எடுத்து அறுத்து நாங்க சமைச்சு என்னுடைய பேரம்பேத்திற்கு குழந்தைகளுக்கு சாப்பிடுறதுக்காக சமைச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இது ஜாயிஸ், ஆனா உங்களுக்கு இது ஜாயிஸ் இல்லை. அதனால உங்களை சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன் அப்படின்னு உடனே இந்த அரியவர் மோசம் என்ற அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் கோயில வாழை வீட்டை விட்டு வெளியே விட்டார். வீட்டுக்கு வந்தாரு, அந்த 3000 கையில் எடுத்துட்டு வந்தாரு. இந்த வீட்டுக்காரர்கள் கொடுத்துட்டு இந்தாங்க கொடுத்துட்டு வந்தார். கொடுக்கும்போது நான் நினைச்சேன், யாரு இவர் சொல்றாரு, அரியவர் ஒப்பும் சொல்றாரு, அப்துல்லா முபாரக் என்ற அந்த தாபிகிட்ட நான் கொடுக்கும்போது நினைச்சேன், யாரு ஹஜ் செய்யறதுக்கு தான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு பக்கத்துல சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம, எப்படி சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம இந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடியவருக்கு நான் இந்த பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தையே ஒரு ஹலாலான ஒரு வாழ்க்கைக்கு நான் வழி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறது உனக்கு நிச்சயமா ஹஜ் செய்யறதோட ஒரு பேரான பிரியமான ஒரு அமலா இருக்கு நான் நம்புறேன். தவக்கல் தான் அப்படின்னு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் இந்த வருஷம் நினைச்ச மாதிரி ஹஜ் செய்ய முடியலன்னு கவலைப்படுறேன். இதை கேட்டுட்டு சொன்னாங்க, அலிபுல் முஃபக் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் செய்யாம ஹஜ் செஞ்ச நன்மை எழுதிட்டான். நன்மை உங்களுக்கு எழுத மட்டுமில்ல, நீங்க செய்த காரியத்தின் பறக்கத்தால் உங்களுடைய செய்யாத ஹஜ்ஜை அல்லாஹ் மக்பூலாக்கிய காரணத்தால் அந்த இந்த வருஷம் வந்த 6 லட்சம் ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கபூல் செய்து கொண்டார் என்ற செய்தியை சொல்றாங்க. இது வந்து ஒரு தடவைக்கு மேலாக மறுபடியும் போறாங்க இல்லையா, அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி, அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. ஒரு தடவைக்கு மேல போறது எல்லாத்தையும் அந்த விஷயத்தில் சேர்க்க முடியாதுதான். ஆனா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்க்கணும். வறுமையில இருக்கிறாங்க, நோயாளப்பட்டிருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க, எப்படி அந்தந்த பேர்ல சச்சா பேர்தா மக்கள்ல யாரோ ஒருத்தர் நம்முடைய உறவுகள் நம்ம கஷ்டத்துல இருக்கிறாங்க. அது ஒரு வருஷம் என்ன செய்யறாங்க கண்டுக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாருன்னா இவரோட ஹஜ்ஜை எந்த விஷயத்துல அல்லாஹ் சேர்ப்பாங்க நமக்கு தெரியல. அப்ப உலகம் போறது ஹஜ்ஜுக்கு போறது நமக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அமல் தான். ஆனா அதை விட முக்கியத்துவமாக அவர்களை சுற்றி இருக்கிறார் பார்க்கணும். அதுக்காக ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அமலை சேர்த்து நீங்க இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் அந்த நன்மை எதிர்பார்க்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். நல்ல முறையில் சதக்காவும் செய்யுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அவ்வளவு. ஏன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய இமாமுல் ஆலம். இன்று உலகத்தில் அதிகமான ஒரு மذஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னா யார் அது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவருடைய மாணவர். அப்படி இருக்கக்கூடிய 4 இமாம்களில் மூத்த இமாம்கள் தான் யாரு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அவங்க ஹிஜ்ரி 96ல ஹஜ்ஜில் நிற்கிறாங்க. ஹிஜ்ரி 96 முதல்ல ஹஜ்ஜில் நிற்கிறாங்க. காபத்துல்லா முதல்ல பார்க்கறாங்க. காபத்துல்லாவை முதல்ல பார்க்கறதுல பார்க்கும்போது கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும் சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லப்படும். காபத்துல்லா பார்க்கும்போது 2 விஷயம் கேட்டாங்க. முதல் விஷயம் கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல நான் பார்க்கறத இதை கடைசியாக ஆக்கிறான்னு துவா செஞ்சாங்க. இதை கடைசியாக ஆக்கிறான்னு துவா செஞ்சாங்க. இரண்டாவது, யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஹதீஸுடைய எல்லா விஷயங்களும் எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்டு அதனை மக்கள் பின்பற்றுவதற்கு தோதுவான வகையிலே துக்கிகளை சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு தருவாயாக என்ற துவா இரண்டாவது வைக்கிறாங்க. நீங்க ரெண்டுமே கவலை போச்சு. எப்படி தெரியுமா? இவங்க ஹிஜ்ரி 96ல முதல்ல ஹஜ் செய்யறாங்க. அவங்களுடைய கடைசி ஹஜ் எத்தனை தெரியுமா? ஹிஜ்ரி 150. 96ல ஆரம்பிச்ச அந்த ஹஜ் 150 ஹிஜ்ரி 150 வரைக்கும் தொடர்ந்து ஒரு வருஷம் மிஸ் பண்ணாம ஹஜ் செய்தவங்க யாரு? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காபத்துல்லா மாதோட கேட்ட துஆ கபூலாக்கப்பட்டது. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் 120 கோடி மக்கள் என்ன செய்றாங்க? முஸ்லிம்கள் அவருடைய மதகபை பின்பற்றி வாழ்கிறார்கள். அல்லாஹ் இந்த 2 துஆக்களை கபூல் செய்திருக்கிறான். நம்ம காலமெல்லாம் ஹஜ் செய்யணும் அப்படி கேட்கறதுலாம் இருக்கட்டும். நம்ம அல்லாஹ்வை காபத்துல்லா பார்த்தோட கேட்கிற துஆ, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் நான் கேட்கக்கூடிய எல்லா ஹலால் துஆக்கள்
எல்லாரும் என்ன செய்யுங்க, வந்து நின்றுங்க. ஆஜிகள் எல்லாரும் ஆஜிகளுக்கு முசாவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மாபெரும் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்ய ஒரு வாய்ப்போடு அல்லாஹ் என்னை ஹஜ்ஜுக்கு அவருடைய இல்லத்துக்கு அழைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணம் இன்ஷா அல்லாஹ் 29ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படுகிறோம். திருச்சியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 27 நைட்டு ராக்போர்ட்ல இன்ஷா அல்லாஹ் டிக்கெட் புக் பண்ணிருக்கிறோம். ஹாஜிகள் நல்ல விதமாக அழைத்து சென்று எங்கள் அனைவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் லேசாக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அதுபோல இந்த மொஹல்லால இருந்து இப்போ வந்திருக்கிறாங்க இல்லையா இந்த ஹாஜிகள், அதையும் தாண்டி உலகத்தில் இருந்து ஹஜ்ஜுக்காக அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட அத்துணை ஹஜ்ஜாஜிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பயணத்தை லேசாக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மக்பூல் மக்ரூர் ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்வதை கேட்கப்படுகிற அமர்ச்சியத்தை மக்களாக ஆக்குவானாக. அதே சமயத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாயகத்திற்கு உங்கள் அனைவரும் சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஸலாத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அரஃபா மினா முஸல்லிமா போன்ற துஆ கபலாக அத்துணை இடங்களிலும்